திருச்சிற்றம்பலம். திருமூலதேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூலதேவநாயனார் அருளிய திருமந்திரம் அசபை என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். தானே தனக்கு தலைவியுமாய் நிற்கும், தானே தனக்கு தனமலையாய் நிற்கும், தானே தனக்கு தனமயமாய் நிற்கும், தானே தனக்கு தலைவனுமாமே. தானே தனக்கு தலைவியுமாய் நிற்கும் என்பது சிவபெருமானே தன் சக்தியாக, அதாவது சிவசக்தியாக தானே இருக்கிறாரு. சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதது. அவரோட ஆற்றல் தான் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பிரிக்க முடியாத சக்தியாக சிவசக்தியாக அவரே இருக்கார் அப்படின்னும், தானே தனக்கு தனமலையாய் நிற்கும் என்பது எல்லாத்துக்கும் ஆதாரமாக அசைக்க முடியாத மலை போல நிற்கக்கூடியவர் இந்த பரம்பொருள். தானே தனக்கு தனமயமாய் நிற்கும் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துலையும் நிறைந்து இருக்கக்கூடியவர், வியாபகமாக இருக்கவர். மற்ற எல்லாத்துக்கும் ஆதாரமாக அந்த அவர் தான். அந்த வியாபகத்துக்குள்ளே தான் எல்லாம் அடங்கி இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அவர் தான். தானே தனக்கு தலைவனுமாமே என்பது அவருக்கு மேலான ஒரு பொருள் இல்லை. அவர் சிவபெருமான் வேறு யாரையாச்சும் வணங்கி அதை வேண்டி நின்றுருக்காருன்னு எதுலையுமே நம்ம பார்க்க முடியாது. இப்படி அவருக்கு மேலான வேறு தலைவன் இல்லை. எல்லாத்துக்கும் அவர் தான் முதன்மையாக இருக்கக்கூடியவர். அவர் வேற ஒன்றை சார்ந்து இருக்கக்கூடியவர் இல்லை. அவருக்கே எல்லாமே அவருக்குள்ளே அடக்கமாக இருக்குது. இந்த உயிர்கள் சிவன் பெருமானுடைய அருளால் தான் எல்லாத்தையும் உணர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. அது சிவமே எல்லாத்துக்கும் காரணமாகவும், வேறு எதுவும் அவருக்கு வேறு காரணம் இல்லை. எல்லாமே வியாபக பொருள் அவர் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. தலைவனுமாய் நின்ற தற்பர கூத்தனை, தலைவனுமாய் நின்ற சற்பாத்திரத்தை, தலைவனுமாய் நின்ற தாதவில் ஞான தலைவனுமாய் நின்ற தாள் இணை தானே. தலைவனுமாய் நின்ற தற்பர கூத்தன் என்பது எல்லாத்துக்கும் தலைவனாகவும் எல்லாத்தையும் கடந்த பரம்பொருளாகவும் இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அதுதான் கடவுள், கடந்தும் கலந்தும் இருக்கக்கூடியவர்ங்கிறதுனால தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆடக்கூடிய கூத்து என்பது இந்த உலக இயக்கத்துக்காக அவர் ஆடிக்கிட்டு இருக்கார். 5 தொழில்களையும் அவர் தன்னுடைய நடனத்தின் மூலமாகவே செய்யக்கூடியவர். தலைவனுமாய் நின்ற சற்பாத்திரம் என்பது இந்த உலகத்துக்கு, இந்த உயிர்களுக்கு எது நல்ல பாதை அப்படிங்கிறத அவர் காமிக்கிறார். அதாவது அவன் அருளால் தான் அவனை வணங்குறதுக்கே நமக்கு முடியும். அவர் அடையக்கூடிய வழியை காட்டக்கூடியவர் அவர் தான். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு நம்ம மணிவாசக பெருமான் சொல்கிற மாதிரி, அவன் இருந்தாத்தே அவனை தொழுவதற்கே நம்மளால் முடியும். தலைவனுமாய் நின்ற தாதவில் அப்படின்னா அந்த மலர்களுக்குள்ளே இந்த மொட்டாக இருக்கும்போது அதனுடைய மனம் வெளியே தெரியாது. அது விரியும் போது தான் அதனுடைய மனமே தெரியும். அது மாதிரி இந்த உயிர்களுக்கு பக்குவம் வரும்பொழுது அந்த ஞானத்தை அருளக்கூடியவனாக அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் பெருமான். ஆன்மாவுக்குள்ள ஞான ஒளியை மலர செய்யக்கூடியவராக இருக்கார். பக்குவம் அடைஞ்ச ஆன்மாக்களுக்கு அந்த ஞான ஒளி அந்த பிரகாசிக்கிறதுக்கு செய்யக்கூடியவர். தலைவனுமாய் நின்ற தாள் இணை தானே அப்படின்னா அவன் இறைவனுடைய திருவடிகளை எல்லாத்துக்கும் ஆதாரமாக அடைக்கலமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இங்கே சிவபெருமான் பதி, உயிர்கள் பசு, இந்த அறியாமைங்கிறது தான் பாசம். இந்த மூன்றுலையும் பாசத்தை நீக்கி உயிரை ஞான நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். இந்த உலகத்தை இயக்கக்கூடியவர், ஞானத்தை அருளக்கூடியவர், உயிர்களுக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளான சிவபெருமானின் திருவடிகளே நமக்கு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.